Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Vlookup ஃபார்முலால வந்து ரிவர்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல பாருங்க கீழ வந்து டேட்டாஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நமக்கு வந்து இன்வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ரிவர்ஸ்ல நம்ம வந்து லுக்அப் பண்ணலாம்ங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம். முன்னாடி நம்ம எப்படி லுக்அப் பண்ணுவோம்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம வந்து அதாவது ரிவர்ஸ்ல எப்படி வந்து லுக்அப் பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க இன்வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நமக்கு இன்வாய்ஸ் வந்து இந்த காலம்ல கொடுத்திருக்காங்க. சோ செகண்டா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கஸ்டமர் நேம் கேட்டிருக்காங்க. நமக்கு கஸ்டமர் நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம்ல இருக்குது. சோ இதை எப்படி வந்து நம்ம வந்து ரிவர்ஸ்ல வந்து லுக்அப் வந்து யூஸ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுல பாருங்க சீக்வல் கொடுங்க Vlookup இந்த காலம் வந்து கமா கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா சூஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்வாய்ஸ் வச்சு தான் நம்ம வந்து லுக்அப் பண்ண போறோம். சோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் F4 கொடுத்து அந்த செல் லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமா கொடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கஸ்டமர் நேம் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க மேல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் நேம் கேட்டிருக்காங்கல்ல. சோ அந்த கஸ்டமர் நேம்க்கு வந்து நம்ம செகண்டா ரெண்டாவதா வந்து இந்த கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் F4 கொடுத்துக்கோங்க. F4 கொடுத்ததுக்கு அப்புறம் கமா கொடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேல்யூ வேணும் பாத்தீங்கன்னா டெபிட். அதாவது டெபிட் வந்து மூணாவதா நமக்கு வேணும் கேட்டிருக்காங்க. சோ அந்த இது வந்து மூணாவதா நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. டெபிட் இங்க இருக்கு. சோ இதை செலக்ட் பண்ணி F4 கொடுத்துக்கோங்க. F4 கொடுத்ததுக்கு அப்புறம் கமா கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் கேட்டிருக்காங்கன்னா இன்வாய்ஸ் டேட் கேட்டிருக்காங்க. சோ இன்வாய்ஸ் டேட் வந்து நம்ம நாலாவதா கொடுத்து அதே செல்லை வந்து நம்ம லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மேல நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த சூஸ் ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து கரோலின் பிராக்கெட் வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் இன்வாய்ஸ். சோ 1 2 3 4 அதாவது நம்ம 4 இது வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண போறோம். சோ அதனால நம்ம வந்து 4 இது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கரோலின் பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் கால் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் வந்து நமக்கு கஸ்டமர் நேம் வேணும். ஸோ நீங்க வந்து செகண்ட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபால்ஸுக்கு பதிலாக ஃபால்ஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க 0 கொடுத்துக்கோங்க. 0 கொடுத்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரோட நேம் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்க அப்படியே வந்து ஃபுல்லா காப்பி பண்ணி இந்த செல்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுலையும் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம முக்கியமா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து டெபிட் வந்து நம்ம வந்து மூணாவதா செலக்ட் பண்ணிடணும். தேர்டா தான் நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஸோ இதுல வந்து நீங்க 3 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலம்ல வந்து நம்ம வந்து நாலாவதா நம்ம பண்ணிருந்தோம். ஸோ 4th கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்ட்ரி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கஸ்டமர் நேம் வந்துருச்சு பிளஸ் டெபிட்டோட அமௌண்ட் எவ்வளவுங்கிறது இதுல வந்துருச்சு. இன்வாய்ஸ் டேட் என்னங்கிறது இதுல வந்துருச்சு. ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணா அப்படியே காப்பி பண்ணி இந்த எல்லா செல்லையும் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இப்படி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து லுக்அப் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் அஸ்.